இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக கேட்கலாம். டென்ஷன் 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 டென்ஷன். எனக்கு ரொம்ப இந்த வார்த்தையை இப்போ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி வழியாக நான் பார்த்ததுனால இதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுச்சு. ஒரு பையன் அவங்க வீட்டுக்கு போனோம். அவனுக்கு ஒரு 4 வயசு தான் இருக்கும். அந்த பையன் வீட்டுக்கு போனோடனே ரொம்ப நல்லா கலகலன்னு நல்லா பேசுவான், விளையாடுவான், எங்ககிட்டலாம் நல்லா பேசுவான். அன்னைக்கு அவன் ரொம்ப சீரியஸாக பின்னால் கையை கட்டிக்கிட்டு இப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருந்தான். அதானே, ஏய் ஜோ, என்னடா தம்பி, நாங்கள் வந்திருக்கோம், குட் ஈவினிங்டா அப்படின்னு சொன்னால் அவன் நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், நான் பேச மாட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு சொன்னான். அது எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. ஒரு 4 வயசு பையன் ஒரு டென்ஷனை பற்றி பேசுகிறானே, அப்போ அது என்ன, இதை நம்ம யோசிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வாக கூட செய்யலாமே அப்படின்னு நினச்சி தோணில் வந்த கருத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த டென்ஷன் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் மனிதர்களை அவங்களுடைய மனநிலையின் அடிப்படையில் நம்ம 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். அதாவது ஒன்று ஏ வகை மனநிலையினர், ரெண்டாவது பி வகை மனநிலையினர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏ வகை மனநிலையினர் யார் அப்படின்னு சொன்னால், இவங்க ஒரு செயல் செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அதில் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதை ரொம்ப கச்சிதமாக செய்யணும்னு நினைப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, விறுவிறுப்பாக இருப்பாங்க, அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நேரத்தை இவங்க வீணாக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது. அப்புறம் அடிக்கடி இவங்க அதையே சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நியாயம், தர்மம், நீதி, நேர்மை அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அப்புறம் இவங்க யாரையுமே அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கெடுதல் செய்யணும் அப்படின்றதும் இவங்க இந்த ஏ வகை மனநிலையினர்கிட்ட இருக்காது. அந்த பி வகை மனநிலையினர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, எப்போ நேரம் கிடைக்குதோ செய்வோன்னு நினைப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு சுறுசுறுப்போ இல்லைன்னா அந்த காரியத்தை பற்றிய செய்யணுமே அப்படின்றது இவங்ககிட்ட இருக்காது. அதை ஒரு டைம் பவுண்டுக்குள்ளே செய்ய மாட்டாங்க. குறிக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே குறிக்கப்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்யணும் அப்படின்ற மனநிலை இருக்காது. இவங்கள்ட்ட என்ன மனநிலை மேலோங்கி இருக்குன்னா, எல்லாம் நல்லதுக்கே இதில் தான் அவங்க அவங்களுடைய செயல்பாடை செய்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட இந்த நியாயம், தர்மம், நீதி அப்படின்ற அந்த ஒரு நல்ல கொள்கைகள்லாம் இருக்காது. சில சமயத்தில் இவங்க மற்றவங்க மேலே குறை சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. இதனால் இந்த டென்ஷன் அப்படின்றது இந்த 2 வகை மனநிலையினர்கிட்ட ஏற்படுவதற்கான காரணம். அதில் யாருக்கு அதிகமான டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஏ வகை மனநிலையினர். ஏன்னா இவங்க தான் அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு இவங்கள சொல்கிறது. எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷன், கரெக்டாக இருக்கணும். இப்போ 90 டிகிரின்னா அது 90 டிகிரி, 100 டிகிரின்னா 100 டிகிரியில் இருக்கணும். கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி அதெல்லாம் இவங்க விரும்ப மாட்டாங்க. அதனால தான் இவங்க எப்போதுமே பரபரன்னு ஒரு வேலையை செய்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்க. அதனால டென்ஷன் ஈஸியாக இவங்களை சேர்ந்துருது. இவங்களுக்கு இன்னொரு பேரை கூட இவங்கள சொல்லுவாங்க, சரியான டென்ஷன் பேர்வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை பற்றி தெரியாதவங்க இவங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னென்னா, ஏன் கடுகடுன்னு இருக்காங்க, ஏன் இவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஃப்ளெக்சிபிளாக இவங்களுக்கு இருக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளை பற்றிய ஒரு எண்ணமே அவங்களே தானாக உணர்ந்துக்குவாங்க. அதனால் இந்த ஏ வகை மனநிலையினர் என்ன அப்படின்னு சொன்னால், காரியங்களை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்றது சரிதான், ஆனால் அதை கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக செய்யலாமே, அதில் ஏதாவது தவறு ஏற்பட்டுதுன்னா இட்ஸ் ஓகே, லீவ் இட், கேரி ஆன், கோ ஹேட் அப்படின்னு நம்ம பாராட்டிக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகாமல் காரியங்களை மிக இலகுவாக செய்வதற்கு நம்ம முயற்சி செய்கிறது ரொம்ப நல்லது. அப்போ டென்ஷன் நம்மளை ரொம்ப ஆட்கொள்ளாது அப்படின்னு. அதனால் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை நாம் அடையணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம், ஒரு இலக்கை அடையணும் தான் நினைக்கிறோம். ஆனால் அதை பயணிக்கிற அந்த பாதை நமக்கு இனிமையாக இருக்கணும். அதில் நம்ம ஓவர் லோடு ஏற்றிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு அதை பிரச்சனையாக்கிக்கிட்டு நாம் அதை செய்யாமல்
அந்த இலக்கை அடைவதற்கான அந்த பயணம் வந்து மிக இனிமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்மளையும் மகிழ்ச்சிப்படுத்தும், மற்றவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்தும், இருக்கிறவங்களையும் நம்ம வந்து டென்ஷன் ஆக்காமல் நம்ம வந்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். அதனால் எப்போதுமே மனசில் என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த வாழ்க்கை வந்து பல வண்ணங்களை கொண்டது. இந்த பல வண்ணங்களை கொண்ட இந்த அழகிய இந்த வாழ்க்கையை வந்து நாம் வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதும், அதை வந்து நம்ம வந்து டென்ஷனாக அதை பேர்டனாக ஆக்கிக்கிறதும் நம்முடைய கையில் தான் இருக்குது. எல்லாமே நம்முடைய கையில் தான் இருக்குது. அதனால் அதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்த்துட்டு எல்லாத்தையுமே லகுவாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு மனநிலையை நம்ம உருவாக்கிக்கிறணும். அதனால் கடைசியாக யார் நம்மளை பாராட்டான்னு, நமக்கு வெகுமதி கொடுத்தான்னு கொடுக்காட்டா என்ன, எனக்கு நான் செய்கிற காரியம் எனக்கும் பிறருக்கும் பயன் தருது, அதனால் ஒரு நன்மை விளையுது அப்படின்னு நம்ம நினச்சாலே போதும். அதுவே பெரிய விஷயம். இன்னைக்கு இன்றைய சமுதாயத்தில், இன்றைய உலகில், இன்றைய கால சூழலில் நாம் எடுக்கிற எல்லா முயற்சியுமே வந்து ஒரு சிறப்பான ஒன்றாக அமைவதற்கு நாம் வந்து நம்முடைய மனநிலையை நல்லா பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் ஃபெயிலியர் இஸ் அவர் ஃப்ரெண்ட் டில் சக்ஸஸ், சக்ஸஸ் இஸ் அவர் எனிமி டில் ஃபெயிலியர்.